பாதிப்பை பதிவு செய்திருக்கீங்க. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி நம்மோட இணைப்பில் இருக்காங்க. அவங்களோட பேசலாம். மேம் வணக்கம். இப்ப தூத்துக்குடியில நிலவரம் சார்ந்த விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கா? என்ன சூழல் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க? இல்ல, எல்லா இடத்துலயும் எல்லா பகுதிகள்லயும் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. பல குளங்கள் உடைந்து தண்ணீர் ஊருக்குள் நுழைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தாமிரபரணியில மிக அதிகமான அளவு தண்ணீர் திறந்து விட வேண்டிய ஒரு மோசமான நிலை. 1 லட்சம் சிசிக்கு மேல தண்ணி திறந்து விட்டதால அந்த தாமிரபரணியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இன்னைக்கு வெள்ளம் பெருகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தூத்துக்குடி மாநகரத்திலையும் தொடர்ந்து பெய்த மழையால எல்லா இடத்துலயும் தண்ணி நிக்கக்கூடிய, அந்த மழை நின்றால்தான் தண்ணீர் வழியக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மிக மோசமாக பாதிப்புகள் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய ஹலோ மேம் சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. அங்க மக்களை காப்பாற்றுவதற்காக பாதுகாப்பதற்காக போட்ஸ் படகுகள் அங்க பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் உதவியோடு பல படகுகள் இப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது. முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் அங்க இருக்காங்க. நானும் அங்க போயிட்டு இருக்கேன். இப்ப காலையில தூத்துக்குடி பிளைட்டை கேன்சல் பண்ணி, ஏன்னா தண்ணி அங்க ஏர்போர்ட்ல நின்றுட்டு இருந்ததுனால இப்ப மதுரையில இறங்கி அங்க போயிட்டு இருக்கேன். அங்க இருக்கக்கூடிய நிலைமைகளை தொடர்ந்து கேட்டறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். மிக மோசமான ஏன்னா 200 வருஷத்துக்கு மேலே இப்படிப்பட்ட ஒரு மழை அந்த தூத்துக்குடி மாவட்டம், அது மட்டும் தூத்துக்குடி மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி போன்ற எல்லா இடங்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஆபீசர்ஸ் எல்லாமே அங்க இருக்காங்க. அதனால மக்களை முதல்ல பத்திரமாக காப்பாற்றி கொண்டு வரதுக்கு ஆன ஏற்பாடுகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நிவாரண முகாம்களுக்கு அங்க இருக்கிற மக்கள் வர தயங்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கூட சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இப்ப அடிப்படையான விஷயங்கள், பாலோ இல்ல உணவோ கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் அங்க உறுதிப்படுத்தப்பட்டிருக்காம? எல்லா ஏற்பாடுகள் செய்தாலும் தெருக்களின் வழியாக போக முடியாத ஒரு சூழல் இருக்கு. எல்லார் வீட்டையும் சுத்தி தண்ணி நிக்குது, ரோட்ல தண்ணி நிக்குது. அது மட்டும் இல்லாம குளங்கள் உடைந்து அந்த தெருக்களிலே தண்ணி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய, சாலைகளிலே தண்ணி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எந்த பொருளையும் எடுத்துட்டு போக முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. மக்களை பாதுகாப்பாக கொண்டு வந்தால் அதுதான் இப்ப முதல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுதான் மக்கள். ஏன்னா நேற்றுல இருந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா மக்கள் இந்த பகுதிக்கெல்லாம் தண்ணி வந்ததே இல்லைன்னு முக்கியமா தாமிரபரணி ஒட்டி இருக்கக்கூடிய பல ஊர்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு அங்கிருந்து இடங்களுக்கு வர மறுத்தார்கள். சில பேரை ரொம்ப சொல்லிதான் அங்கிருந்து அழைத்து வர முடிந்தது. சில பேர் அப்படியும் மறுத்ததால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இப்பொழுது அவங்களுக்கு ரெஸ்கியூ டீம்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய இடங்களுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்போ தன்னார்வலர்களோட உதவியை கோருவீங்களா? அவங்க இப்போ ஒருவேளை உதவ முன்வரணும் அப்படின்னா அவங்க யாரை தொடர்பு கொள்ளணும்? தூத்துக்குடி கலெக்டரும் ஒரு ரிலீஸ் ஆன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நானும் அதை ட்வீட் போட்டிருக்கேன். நாங்களும் உதவி செய்யக்கூடியவர்கள், உதவி வேண்டுபவர்கள், இது 2 நம்பர்ஸ் ஓபன் பண்ணியிருக்கோம். அதனால அதை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக எங்களால முடிந்த உதவிகளை நிச்சயமாக செய்வோம். இந்த போக்குவரத்துல சவாலை மீறி உடனடியாக மீட்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. இப்போ அந்த பகுதிகளை சென்றடைறதுக்கு உடனடியாக என்ன செய்ய போறீங்க? ஏற்கனவே இந்த படகு மூலமாக மீட்பு பண்ணி சொல்லியிருக்கீங்க. ஒரே வழி. ஏன்னா எல்லா வண்டியுமே நின்னது, லாரியும் நிக்கக்கூடிய ஒரு சூழல். இது வரைக்கும் இந்த மாதிரி மழையை யாருமே பார்த்ததில்லை. அதனாலதான் மேடான பகுதிகளில் இருந்த மக்கள் வீட்டை விட்டுட்டு இங்கெல்லாம் மழை வராதுன்னு போலீஸ் எவ்வளவு சொல்லியும் வர மறுத்ததுக்கு காரணம் அவங்களோட வாழ்க்கையில அவங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்த்ததில்லை. அதனால எங்கேயும் போறதுக்கு இப்ப படகுகள் தான் முக்கியமான வழியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. சில இடங்களில வண்டிகள் வைத்து, லாரிகள் வைத்து அவங்கள
பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா முக்கியமா இப்ப வந்து நிறைய படகுகளை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறாங்க. படகு மட்டும்தான் மக்களை மீட்பதற்காக இருக்கக்கூடிய ஒரே போக்குவரத்தாக அந்த பகுதிகளில் மாறி இருக்கிறது. இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திருமிகு கனிமொழி. நன்றி.